இன்று 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. புதுடெல்லி மே 20 மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு 49 தொகுதிகளில் இன்று காலை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. 5ஆம் கட்ட தேர்தல் மக்களவைத் தேர்தல் 2024 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்க உள்ளது. 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் 695 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகள், பீகார் மற்றும் ஒடிஷாவில் தலா 5 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள் என 6 மாநிலங்களில் 47 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களில் தலா ஒரு தொகுதிக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவுகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி ரேபரேலி, ஸ்மிருதி இரானி அமேதி, பியூஷ் கோயல் மும்பை வடக்கு, சிராக் பாஸ்வான் ஹாஜிபூர் பீகார், ஒமர் அப்துல்லா பாரமுல்லா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல விஐபிக்கள் இந்த தேர்தல் களத்தில் உள்ளனர். 6ஆம் கட்ட தேர்தல். இதனிடையே மே 25ஆம் தேதி நடைபெற உள்ள 6ஆம் கட்ட தேர்தலில் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 58 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 889 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் ரஜோரி தொகுதியில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது நடைபெற இருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு 6ஆம் கட்டத்தில் அந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதில் போட்டியிடும் 20 வேட்பாளர்களும் இதில் அடங்குவர். இந்த தொகுதிக்கான மனு தாக்கல் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது. மற்ற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 57 தொகுதிகளுக்கு மொத்தம் 1978 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 6ஆம் கட்டத்திற்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி 2024 மே 6 ஆகும். தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களையும் பரிசீலனை செய்ததில் 900 வேட்பு மனுக்கள் செல்லுபடியாகும் என்று கண்டறியப்பட்டது. அதில் மனுக்களை விலக்கிக் கொண்டவர்கள் தவிர இறுதியாக 889 பேர் களத்தில் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் கட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 14 மக்களவை தொகுதிகளுக்கும், ஹரியானாவில் 10 தொகுதிகளுக்கும், பீகாரில் 8 தொகுதிகளுக்கும், டெல்லியில் 7 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளுக்கும், ஒடிஷாவில் 6 தொகுதிகளுக்கும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கட்சி பிரிவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் ஓ. பன்னீர்செல்வம். மதுரை மே 20 மதுரை அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாட்டினை நெல்லை பாலு செய்திருந்தார். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சட்டமன்றம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SS சரவணன், K மாணிக்கம், மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் வெற்றிவேல், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் AKB சிவசுப்பிரமணியன் உட்பட பலர் இருந்தனர். RP உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பு கூறியதாவது: நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ஓ. பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க திட்டமிட்டதாகவும் இதற்கு திரைமறைவில் ரகசிய முயற்சி என்று பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்துள்ளது. எந்த ஆதாரம் இல்லாமல் பத்திரிகையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் தேர்தல் கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கற்பனை கலந்த செய்திகள் வெளிவந்துள்ளன. இதற்கு உரியவர்கள் மறுப்பு செய்தி வெளியிட்டாலும் அந்த மறுப்பு செய்திகள் இடம்பெறவில்லை. ஆனால் கற்பனை கலந்த பரபரப்பு செய்தித்தான் முக்கியமாக வருகிறது. ஓ. பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவுக்கு பிறகு தனக்கு பதவி பறிபோக கூடாது என்பதற்காக கட்சியின் பிரிவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். ஜெயலலிதா உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த அரசை கலைக்க எதிர்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்த போது இதற்கு ஆதரவு நிலையை உருவாக்கி தனது எதிர்ப்பை சட்டசபையில் பதிவு செய்தார். கட்சிக்கு எதிராக பல்வேறு துரோகங்கள் செய்தாலும் ஒற்றுமை முக்கியம் கருதி கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கி ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவி வழங்கி வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர்
பதவியை பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடியார் வழங்கினார். ஆனால் கட்சி முக்கிய முடிவு எடுக்கும் தருணத்தில் எல்லா மறப்பும் மௌனத்தையும் கடைபிடித்ததால் கட்சியின் வளர்ச்சியும் பின்தங்கி இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேனியில் 4 தொகுதியில் தான் மட்டும் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் தோல்வி பெற செய்தார். அதிமுக என்றால் ஆன்டி டிஎம்கே நிலை உண்டு. ஏனென்றால் இதைத்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எங்களை வளர்த்தார்கள். திமுக எதிர்ப்பு நிலையை எடப்பாடியார் எந்த நிலையும் பின்வாங்காமல் நெஞ்சுரத்துடன் தோலுரித்து காட்டி வருகிறார். ஆனால் அதை பன்னீர்செல்வம் குழி தோண்டி புதைத்தார். இவரை தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பொதுக்குழு கூடிய போதும் தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கி காலால் எட்டி உதைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் எத்தனை வழக்கு தொடுத்தார்? தலைமை சம்பந்தமாகவா, எதிர்காலம் சம்பந்தமாகவா, தொண்டர்கள் சம்பந்தமாகவா, மக்களை வாழ வைக்கவா? எதுவும் இல்லை. கீழமை நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை ஜனநாயக தீர்ப்பை நீதியரசர்கள் பன்னீர்செல்வத்திற்கு அறிவுரை வழங்கி பேசி தீர்ப்பதை விட்டுவிட்டு வழக்கு போடலாமா என்று அறிவுரை வழங்கினார்கள். நான் எடப்பாடி ஒப்புதலுடன் ஒரு செய்தியை சொல்கிறேன். எந்த காலத்திலும் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க மாட்டோம். அவர் சேர்வது என்பது துணியளவு கூட உண்மை இல்லை. எந்த ரகசிய விவாதமும் நடைபெறவில்லை. இதை நான் எடப்பாடியாரின் உத்தரவுப்படித்தான் கூறுகிறேன். எடப்பாடி ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து பேசும் பொழுது டெல்லியில் இருந்து எஜமானர்கள் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் தருகிறோம் என்று கடத்தி போய் விடுகிறார்கள். இன்னொரு கட்சிக்கு கவர்னர் பதவி தருகிறேன் என்று கடத்தி போய் விடுகிறார்கள். சிலருக்கு தமிழகத்தை பட்டா போட்டு தருகிறோம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி எதற்கும் மனம் தளராமல் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலை பேச்சு என்பது அரைவேக்காட்டுத்தனமாக உள்ளது. அதிமுகவில் குட்டையை கிளப்பி விடலாம் என்று தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் கங்கணம் கட்டிக் கொண்டுள்ளன. எதுவும் நடக்காது. இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன சேதாரமும் இல்லாமல் மக்கள் இயக்கமாக எடப்பாடி நடத்தி வருகிறார். மத்திய மாநில அரசுகளும் எடப்பாடியாரை கண்டு மிரண்டு போய் உள்ளன. அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் பலமுறை பிளவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் எழுந்துள்ளது. ஆனால் இந்த அளவுக்கு வழக்குகளை சந்தித்தது இல்லை. இது பன்னீர்செல்வத்தின் சுயம் நலம்தான், பொது நலமில்லை. இவ்வாறு உதயகுமார் கூறினார். புதிய காற்றழுத்தம் உருவாகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. சென்னை மே 20 தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கும் என்று ஏற்கனவே கணிப்புகள் வெளிவந்தன. இதையடுத்து 19ஆம் தேதி, அதாவது இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. வழக்கத்தை விட 3 நாட்களுக்கு முன்னதாக தென்மேற்கு பருவமழை அந்தமானில் தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும். அதே போல தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் நிகோபார் தீவுகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் வருகிற 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிற 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இதன் பிறகே காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மேலும் மழை பெய்யுமா என்பது தெரியவரும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்துள்ள நிலையில் கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பெரும்பாலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது. நாகை இலங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து ரத்து. பயண கட்டணத்தை திரும்ப வழங்க ஏற்பாடு. நாகை மே 20 அனுமதி கிடைக்காததால் நாகை இலங்கை இடையே ஆன கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயண கட்டணத்தை திரும்ப வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நாகையில் இருந்து இலங்கை காங்கேசந்துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல்
பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அதன் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நாகையில் இருந்து இலங்கை காங்கேஸ் கந்துரைக்கு சென்ற 13ஆம் தேதி முதல் மீண்டும் சிவகங்கை என்ற பெயரில் புதிய கப்பல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதே காரணங்களை காட்டி மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து 19ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அந்த கப்பலை இயக்கும் தனியார் நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் தவிர்க்க முடியாத காரணத்தால் நாகை காங்கேஸ் சந்திரை பயணிகள் கப்பல் போக்குவரத்தை இயக்க முடியவில்லை. மிக விரைவில் புதிய பயண தேதிகள் அறிவிக்கப்படும். இதுவரை பயண சீட்டை பெற்றவர்கள் கட்டணம் முழுமையாக மீண்டும் பெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். மேலும் விவரங்களுக்கு customer.care@sailindrsri.com என்ற இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. அந்தமானில் இருந்து சென்னை வந்த சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேஸ் சந்திரைக்கு செல்ல சர்வதேச போக்குவரத்துக்கான சட்டப்பூர்வமான அனுமதி கிடைப்பது தொடர்ந்து சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவும் அதை சரி செய்ய காலதாமதம் ஏற்படுவதால் சர்வதேச அனுமதி வழங்க முடியவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் தேதி மாற்றப்பட்டு தற்போது தேதி அறிவிக்காமல் திடீரென ரத்து செய்யப்பட்டு இருப்பது பயணிகள் இடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அமிர்தாஸ் ஏவியேஷன் கல்லூரி மாணவருக்கு மலேசியாவில் ஓராண்டு பயிற்சிக்கு கூட்டு ஒப்பந்தம் தலைவர் ஆர் பூமிநாதன் தகவல். சென்னை மே 20 சென்னை நகரின் மைய பகுதியான மவுண்ட் ரோட்டில் 1000 விளக்கு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அடுத்ததாக பிரம்மாண்டமான உட்கட்டமைப்புடன் லேப் வசதியுடன் உள்ளது. சென்னை அமிர்தா 100க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து வந்து படிக்கும் மாணவர்களை கொண்ட உலக புகழ்பெற்ற விமான பல்கலைக்கழகமான யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இன்று கையொப்பமிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் தகுதியுடைய சென்னை அமிர்தா சர்வதேச விமான போக்குவரத்து கல்லூரி மாணவர்கள் தங்கள் 3 வருட பிஎஸ்சி ஏவியேஷன் மற்றும் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் முதல் 2 வருடம் சென்னையிலும் 3ஆம் ஆண்டு படிப்பின் போது மலேசியாவில் 6ஆம் மாதம் காலம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனில் வகுப்பறை கல்வியும் 6 மாத காலம் மலேசியன் சர்வதேச ஏர்போர்ட்டில் பயிற்சியும் பெறுவார்கள். இதனுடன் மாணவர்களுக்கு இந்தி மொழி பயிற்சி, திறன் மேம்பாடு, IATA ஆகியவை மதிப்பு கூட்டு பயிற்சிகளாக வழங்கப்படும் பயிற்சிகள். மேலும் சென்னையில் படிக்கும் பொழுது ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு ரூபாய் 8,000 முதல் ரூபாய் 15,000 வரையிலான சம்பளத்துடன் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியின் தலைவர் ஆர் பூமிநாதன் கூறுகையில், சென்னை அமிர்தா நிறுவனத்தின் வளர்ச்சியில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். விமான கல்வியில் மாணவர்கள் படிக்கும் போது சர்வதேச விமான நிலையங்களில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் முதல் கல்லூரி நிறுவனம் சென்னை அமிர்தா தான் என்றும் கூறினார். மலேசியா ஏவியேஷன் பல்கலைக்கழக தலைவர் கேப்டன் மனன் பின் மன்சூர் கூறுகையில், சென்னையில் அமிர்தாவுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த ஒப்புதலினால் மாணவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் பயிற்சி அடையும் வாய்ப்பினை பெறுவார்கள் என்றும் கூறினார். மலேசியா ஏவியேஷன் கல்லூரி பல்கலைக்கழகம் கையொப்பமிடும் நிகழ்ச்சியில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆபீஸ் கலந்து கொண்டார். பத்ரிநாத் கார்த்திக் சுவாமி கோவில் பக்தர்களுக்கு உத்தரகாண்ட் அரசு சிறப்பு வசதிகள் ஏற்பாடு. சென்னை மே 20 உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு செயலாளர் ரவிசங்கர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்த்திக் சுவாமி கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்மாநில விமான போக்குவரத்து துறை மற்றும் நிதித்துறை கூடுதல் செயலாளர் ரவிசங்கர் செய்தியாளரிடம் கூறியதாவது, உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலை பகுதியில் அமைந்துள்ள கார்த்திக் சுவாமி முருகன் கோவில் திருவிளையாடல் மற்றும் கந்த புராண பாடலில் இடம்பெற்ற தலமாகும்.
திருவிளையாடல் மற்றும் கந்த புராண பதிவுகளில் சிவன் பார்வதியிடம் கோபம் கொண்ட முருகன் தமிழகத்தின் 6 படை வீடு வருவதற்கு முன் பர்வத மலையில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆதிசங்கரர் கேரளாவில் இருந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ் ஹரித்வார் தலங்களுக்கு வந்ததாக கூறப்படுவதால் சிறப்புமிக்க ஆன்மீக பூமியான இந்த பகுதிக்கு ஆண்டுதோறும் ஏராளமான மக்கள் கார்த்திக் சாமியை தரிசிக்க வருகின்றனர். 2ஆம் ஆண்டு சங்கு அபிஷேகம், கடந்த வருடம் 108 சங்கு அபிஷேகம் பூஜை நடத்தினோம். இந்த ஆண்டு அதேபோல் சிறப்பு பூஜை அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக தமிழகத்தில் உள்ள 6 படை முருகன் ஆலயங்களில் இருந்து சிவச்சாரியார்கள் வஸ்திரங்கள் எடுத்து வந்து கார்த்திக் சுவாமிக்கு அணிவித்தனர். இங்கிருந்து வஸ்திரங்கள் தமிழக முருகன் கோவிலுக்கு பூஜை செய்து அனுப்பி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு தனியார் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் வசதிகள் அதிக அளவு உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ், ஹரித்வார் என சிறப்புக்குரிய ஆலயங்கள் அமைந்துள்ளதால் தேவபூமி என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்களுக்கு அரசு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. போக்குவரத்து வசதிகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து மானசர் சிறப்பு ரயில், தமிழகத்தில் இருந்து ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில்களும் பக்தர்களுக்கு சேவையாற்றி வரும் நிலையில் கேதார்நாத், பத்ரிநாத், கார்த்திக் சுவாமி ஆகிய 3 ஆலயங்களுக்கும் ரிஷிகேஷ், ஹரித்வார் ஆகிய இடங்களுக்கும் பேக்கேஜ் வசதி என்ற முறையில் சிறப்பு கட்டணத்தில் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து வரும் பக்தர்கள் ரயில் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் டெராடூன் வந்தடைந்து அங்கிருந்து ரிஷிகேஷ், ஹரித்வார் பகுதிகளுக்கு ரயில் மூலம் பயணம் செய்யலாம். பின்னர் அங்கிருந்து 4 மணி நேர பயணத்தில் உத்தரப்பிரியா மாவட்டத்தை அடையலாம். அங்கிருந்து 2 மணி நேர மலை பயணம் வழியாக அடிவாரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் கார்த்திக் சுவாமி கோவிலை வந்தடையலாம். முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து செல்ல கேதார்நாத் கோவிலில் டோலி மற்றும் குதிரை வசதிகள் உள்ளது. தற்போது கார்த்திக் சுவாமி கோவிலும் பக்தர்களின் தேவைக்கேற்ப டோலி மற்றும் குதிரை வசதிகள் செய்யப்படும் இந்த பகுதிகளில் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பதை உணர்த்தும் வகையில் ஹோம் ஸ்டே வசதி செய்பவர்கள் எண்ணிக்கை மற்றும் டிராவல்ஸ் தனியார் வாகன போக்குவரத்து விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து பக்தர்கள் தொடர்ந்து கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு மலேசியா நாட்டின் முருக பக்தர்கள், வட மாநில மக்கள், கேரளா மற்றும் சிரங்கேரி ஆகிய பகுதியில் இருந்து அதிக அளவு பக்தர்கள் வருகை தருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்காக கூடுதல் விரைவில் பல்வேறு இடங்களுக்கு ரயில் வசதியை வழங்கிட பணிகள் நடைபெற்று வருகிறது. தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தினசரி ஊதியம் தமிழகத்தில் ரூபாய் 319 உயர்வு. சென்னை மே 20 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் தினசரி ஊதியத்தை தமிழகத்தில் ரூபாய் 294 இருந்து ரூபாய் 319 உயர்த்தி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமல்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊதியம் வழங்குவதற்காக இந்த ஆண்டுக்கு ரூபாய் 1229.04 கோடி நிதியை ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் 2024-25 ஆண்டில் தமிழகத்திற்கும் 20 கோடி மனித நாட்களை அனுமதிக்கும் மத்திய தொழிலாளர் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வேலையால் ஒருவருக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 319 ஊதியம் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்தில் இருந்த நிலுவைத் தொகை உள்பட ரூபாய் 921.78 கோடி நிதியை தமிழகத்துக்கு கடந்த மத்திய அரசு ஒதுக்கியது. மத்திய அரசின் அந்த 75% நிதியான ரூபாய் 921.78 கோடியுடன் மாநில அரசின் 25% நிதி ரூபாய் 307.26 கோடி நிதியை சேர்த்து ரூபாய் 1229 கோடியை பயன்படுத்த ஒப்புதல் அளித்த அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட ஊதிய உயர்வு குறித்து ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் மற்றொரு அரசாணையை பிறப்பித்துள்ளார். அதில் தமிழகத்தில் இந்த திட்டத்திற்கான தினசரி ஊதியம் ரூபாய் 294 இருந்து ரூபாய் 319 உயர்த்தப்படுகிறது. இந்த ஊதிய உயர்வு
கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் இந்த ஊதியம் வேலையாட்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இதுவரை ரூபாய் 8890 கோடி பணம் பொருள் பறிமுதல். புதுடெல்லி மே 20. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இதுவரை ரூபாய் 8890 கோடி மதிப்புக்கு ரொக்க பணம், நகைகள், மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட நடவடிக்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளன. தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ரூபாய் 4658 கோடி அளவுக்கு பணம், இலவச பொருட்கள் மற்றும் மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று வரை பறிமுதல் செய்யப்பட்ட பணம், பொருட்கள் பற்றிய புள்ளி விவரத்தையும் தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. இதன்படி 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரூபாய் 849.15 கோடி ரொக்க பணம், ரூபாய் 814.85 கோடி மதிப்புள்ள மதுபானங்கள், ரூபாய் 3958.85 கோடி மதிப்புள்ள பிற போதைப் பொருட்கள், ரூபாய் 1260.33 கோடி மதிப்புள்ள நகைகள், ரூபாய் 2006.56 கோடி மதிப்புள்ள இலவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 8889 கோடியே 74 லட்சம் ஆகும். மாநிலங்கள் வாரியாக அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில் ரூபாய் 1461 கோடியே 73 லட்சம் மதிப்புக்கு பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனை அடுத்து ராஜஸ்தானில் ரூபாய் 1133 கோடியே 82 லட்சத்துக்கும், மராட்டியா மாநிலத்தில் ரூபாய் 685.81 கோடிக்கும், டெல்லியில் ரூபாய் 653.31 கோடிக்கும், கர்நாடகத்தில் ரூபாய் 554.41 கோடிக்கும், தமிழ்நாட்டில் ரூபாய் 543.72 கோடிக்கும் பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ரூபாய் 69 கோடியே 59 லட்சம் ரொக்க பணமும், ரூபாய் 330 கோடியே 91 லட்சம் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த பறிமுதலில் குஜராத்தில் கடலில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் அடங்கும். பிரதமர் மோடி என்னுடன் விவாதிக்க வரமாட்டார், கேள்விகளுக்கு அவரால் பதிலளிக்க முடியாது, ராகுல் காந்தி உறுதி. புதுடெல்லி மே 20. தனது கேள்விகளுக்கு பிரதமரால் பதிலளிக்க முடியாது என்பதால் அவர் தன்னுடன் விவாதிக்க வரமாட்டார் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெல்வதற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பிரதமர் மோடி மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். பிரச்சாரத்தின் போது அவர் கூறியதாவது: அரசியல் அமைப்பை அளிப்பவர்களிடம் இருந்து அதை காப்பாற்றுவதே அனைவரின் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இதற்காகவே ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைத்துள்ளோம். டெல்லியில் 3 தொகுதிகளில் காங்கிரசுக்கும் 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மிக்கும் வாக்களிக்குமாறு காங்கிரஸ் தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல ஆம் ஆத்மி தொண்டர்களும் 4 தொகுதிகளில் தங்கள் தலைவர்களுக்கும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் நான் ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்பதும் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதும் சுவாரஸ்யமாக இருக்கும். பிரதமர் மோடி தனக்கு பிடித்தமான சில செய்தியாளர்களுக்கு இடையே விடாமல் பேட்டி கொடுக்கிறார். ஆனால் என்னுடன் விவாதிக்க அவர் வரமாட்டார். ஏனெனில் எனக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். அதானி, அம்பானியிடம் இருந்து காங்கிரஸ் கட்சி வேன்களில் பணம் பெற்றதாக பிரதமர் பேசினார். ஆனால் இது குறித்து விசாரணை நடத்த அவருக்கு துணிச்சல் இல்லை. மோடியுடன் நான் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் விவாதம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர் வரமாட்டார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மோடியிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி, அதானிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதுதான். அடுத்ததாக தேர்தல் பத்திரங்கள் பற்றியும் அவரிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த 2 கேள்விகளிலேயே விவாதம் முடிவுக்கு வந்துவிடும். ஆனாலும் கொரோனா தொற்று நோயால் மக்கள் அவதிப்படும் போது பொதுமக்களை தட்டுக்களை தட்டுவதற்கும் மற்றும் மொபைல் போன்களில் டார்ச் அடிக்கவும் ஏன் சொன்னார் என்றும் பிரதமரிடம் கேட்க விரும்புகிறேன். நான் எழுப்பும் பிரச்சனைகளை பொதுக்கூட்டங்களில் மட்டும் பேசுவார். அதானி, அம்பானி குறித்து ஏன் பேசவில்லை என்று நான் கேட்டவுடனே அது குறித்து பேசினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னி வீரர் திட்டத்தை குப்பை தொட்டியில் வீசுவோம். சிறு வணிகர்களுக்கு உதவும் வகையில் ஜிஎஸ்டியை எளிமையாக்குவோம். இவ்வாறு ராகுல் காந்தி கூறினார்.
8 மாவட்டங்களில் உள்ள 2 கோடி செல்போன்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறுந்தகவல். சென்னை மே 20 கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, விருதுநகர், தேனி ஆகிய 8 மாவட்டங்களில் உள்ள 2 கோடி செல்போன்களுக்கு நேற்று இன்றும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் 9 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. கனமழை சம்பந்தமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்பட்ட நிலையில் 21/5/2024 வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணி வரை தமிழ்நாட்டில் 33 மாவட்டங்களில் மழை பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் சராசரியாக 0.72 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 5.35 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இடி மின்னல் தாக்கியதன் காரணமாக ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. கனமழையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 15 கால்நடை இறப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு 7 குடிசைகள் வீடுகள் சேதமடைந்துள்ளன. கனமழை எச்சரிக்கை வரப்பெற்றுள்ள நிலையில் பேரிடர் சூழலை திறம்பட கையாள்வதற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நடைமுறையினை பின்பற்றி தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை அடுத்துள்ள தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை ஆணையர் மூலம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கு பலத்த காற்று, கடல் அலை குறித்தும் பொதுமக்களுக்கு கடல் சீற்றம் குறித்தும் எச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள சுமார் 2 கோடி செல்போன்களுக்கு எச்சரிக்கை குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையினை தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினை சார்ந்த 296 வீரர்கள் அடங்கிய 9 குழுக்கள் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை வரை 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா வருவதை தவிர்க்க மாவட்ட கலெக்டர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் கூடுதல் அலுவலர்களுடன் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதோடு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் முள்ளிவாய்க்கால் இன படுகொலையில் மரணமடைந்த ஈழ தமிழர்களுக்கு 15ஆம் ஆண்டு நினைவேந்தல். சீர்காழி மே 20 மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் முள்ளிவாய்க்கால் இன படுகொலையில் மரணமடைந்த ஈழ தமிழர்களுக்கு 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் கொள்ளிடம் ஒன்றிய துணை செயலாளர் பாலச்சந்தர் தலைமை வகித்தார். சீர்காழி ஒன்றிய அமைப்பாளர் மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். தந்தை பெரியார் திராவிடர் கழக கொள்ளிடம் ஒன்றிய தலைவர் பாக்கியராசு, கொள்ளிடம் ஒன்றிய அமைப்பாளர் அபிஷேக் குமார், சீர்காழி ஒன்றிய தலைவர் மூர்த்தி, சீர்காழி ஒன்றிய துணை செயலாளர் முத்தமிழ், பொறுப்பாளர்கள் சசி, அருண், ஆனந்த இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். தமிழக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முரளி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீர்காழி நகர செயலாளர் இனிய தமிழன், விவசாயிகள் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ரவி, சீர்காழி வர்த்தக நலசங்க தலைவர் கோபு, தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர் அரவிந்தன், ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்க மாவட்ட செயலாளர் செந்தில், தமிழக மக்கள் முன்னணி திலீபன், விசிகா பொறுப்பாளர்கள் மாறன், ரஞ்சித், டேவிட், தந்தை பெரியார் திராவிட கழக டெல்டா மண்டல செயலாளர் பெரியார் செல்வம் உரையாற்றினார்கள். போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள். ஈழத் தமிழருக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த கோரியும், போர் குற்றவாளி ராசபக்சே மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த கோரியும், விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொறுப்பாளர் முகேசு நன்றி கூறினார்.
நாட்டில் உள்ள இளைஞர்களை கோவிலுக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வலியுறுத்தல். திருவனந்தபுரம் மே 20. நம் நாட்டில் உள்ள இளைஞர்களை கோவிலுக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலைய இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உடியனூர் தேவி கோவிலில் நடைபெற்ற விழாவில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை சோம்நாத்துக்கு முன்னாள் இஸ்ரோ தலைவர் ஜி மாதவன் நாயர் வழங்கினார். விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் சோம்நாத் பேசியதாவது: கோவில் என்பது முதியோர்கள் வந்து கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் இடமாக இருக்கக்கூடாது. ஆனால் கோவில்கள் சமூகத்தை மாற்றி அமைக்கும் இடமாக இருக்க வேண்டும். நாடு முழுவதும் உள்ள கோவில் நிர்வாகங்கள் இளைஞர்களை கோவில்களுக்கு ஈர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும். இந்த விருது வழங்கும் விழாவுக்கு இளைஞர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. குறைந்த அளவிலேயே இங்கு இளைஞர்கள் வந்துள்ளனர். அவர்களை கோவிலுக்கு ஈர்க்கும் வகையில் கோவில் நிர்வாகங்கள் செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இளைஞர்களை கோவிலுக்கு வரவழைக்க அங்கு நூலகங்களை நாம் ஏன் அமைக்கக்கூடாது? இது போன்ற முயற்சி இளைஞர்களை கோவிலுக்கு ஈர்க்கவும், மாலை நேரங்களில் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதிக்கவும், அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் உதவும். இவ்வாறு அவர் பேசினார். ஆம் ஆத்மி பெண் எம்பியை தாக்கிய வழக்கில் கேஜ்ரிவாலின் உதவியாளர் பிபப் குமார் கைது. புதுடெல்லி மே 20. ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபப் குமார் நேற்று கைது செய்யப்பட்டார். கடந்த 13ஆம் தேதி டெல்லியில் உள்ள கேஜ்ரிவால் வீட்டுக்கு ஸ்வாதி மாலிவால் சென்றார். அப்போது கேஜ்ரிவாலின் உதவியாளர் பிபப் குமார் ஸ்வாதியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் எழுத்துப்பூர்வமாக டெல்லி சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் பிபப் குமார் மீது கொலை மிரட்டல், மானபங்கம், தாக்குதல், அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முன்னதாக கடந்த 17ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஸ்வாதி மாலிவாலுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. அதன் முடிவுகள் நேற்று வெளியாகின. சுவாதியின் வலது நெற்றி, வலது கன்னம், இடது காலில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் நேற்று பிபப் குமார் கைது செய்யப்பட்டார். அவரை சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்துக்கு போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதனிடையே ஜாமீன் கோரி டெல்லி திஸ் அசாரி நீதிமன்றத்தில் பிபப் குமார் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சம்பவம் குறித்து டெல்லி போலீசார் கூறியதாவது: மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. டெல்லி முதல்வரின் வீட்டில் இருந்த சிசிடிவி பதிவுகளை பெற்றுள்ளோம். அந்த பதிவுகளில் எடிட்டிங் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்கிறோம். கேஜ்ரிவாலின் வீட்டில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திய நிறுவனத்தின் உதவியுடன் முழுமையான சிசிடிவி பதிவுகளை பெற்று ஆய்வு செய்வோம். நேற்று முன்தினம் கேஜ்ரிவாலின் வீட்டுக்கு ஸ்வாதியை அழைத்துச் சென்று தாக்குதல் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து விசாரித்தோம். முதல்வர் வீட்டில் இருந்த பாதுகாவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தடவியல் சோதனையும் நடத்தப்பட்டது. இவ்வாறு தெரிவித்தனர். ஸ்ரீ மாணிக்கம்மாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம். அலங்காநல்லூர் மே 20. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள பெரிய இலந்தைக்குளம் ஸ்ரீ முத்தம்மாள் கோவில் மற்றும் கல்வெளிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாணியம்மாள், ஸ்ரீ கருப்பசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் முதல் நாள் யாக வேள்வி பூஜையில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், பூர்ணாகுதி, மங்கள இசை முழங்க கோபூஜை, கணபதி பூஜை மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் காலை மங்கள இசை முழங்க மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. ராமேஸ்வரம், அழகர்கோவில், காசி, கங்கை உள்ளிட்ட திருத்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் மேல தாளங்கள் முழங்க யாக சாலையை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கருடன் வானத்தில் வட்டமிட கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் கருவறையில் உள்ள முத்தம்மாள், மாலையம்மாள், கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட சிறப்பு பூஜைகளும் மலர் அலங்காரமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பூஜை மலர்களும் அரசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது.
விழா ஏற்பாடுகளை பெரிய இலந்தைக்குளம், தாக கவுண்டன்பட்டி, நீலமேகம் வகையரா மற்றும் போஸ் வகையரா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருச்செந்தூர் கடலில் குளிக்க தடை. திருச்செந்தூர் மே 20. திருச்செந்தூர் கடலில் ஜெல்லி மீன்கள் ஒதுங்கியதால் பக்தர்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் கடந்த சில நாட்களாக செஞ்சுரி மீன்கள் அதிக அளவு காணப்பட்டது. இந்த வகை மீன்கள் கை கால்களில் பட்டவுடன் அரிப்பு மற்றும் ஊறல் அலர்ச்சி ஏற்பட்டு பக்தர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனை ஆய்வு செய்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இதனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை என தெரிவித்தனர். ஆனாலும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூறியிருந்தனர். இதற்கிடையில் நேற்று கோவில் கடல் பகுதியில் அதிகமான ஜெல்லி மீன்கள் தென்பட்டன. பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக இருந்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று காலை 9 மணி முதல் பக்தர்கள் கடலில் புனித நீராட திடீரென கோவில் நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடலில் குளித்த பக்தர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் கோவில் கடல் பாதுகாப்பு பணியாளர்களும் மைக்கில் அறிவிப்பு செய்தபடி அப்புறப்படுத்தினர். ஆனாலும் சில பக்தர்கள் அந்த அறிவிப்பை மீறி கடலில் குளித்தனர். பகல் 12:30 மணிக்கு பிறகு குளிக்க விதித்த தடை நீக்கப்பட்டது. ஜெல்லி மீன்கள் குறித்த பக்தர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே சில மணி நேரம் தடை விதிக்கப்பட்டதாக போலீசாரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் பாதுகாப்புடன் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். மரியம்மாள் குளத்தில் அமைந்துள்ள புனித காணிக்கை அன்னை தேவாலயத்தில் தேர் திருவிழா. அலங்காநல்லூர் மே 20. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள மரியம்மாள் குளத்தில் அமைந்துள்ள புனித காணிக்கை அன்னை தேவாலயம். இந்த ஆலயம் தொன்று வருடம் தோறும் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் நிகழ்ச்சியாக தேருக்கு பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா சென்றது. பொதுமக்கள் மாலை வாழைப்பழம், தேங்காய் உள்ளிட்டவைகள் கொடுத்து வழிபாடு செய்தனர். விழாவுக்கு தலைமை பங்கு தந்தை அர்ப்பணிவலன் மற்றும் நிர்வாக குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. இந்த போட்டியை அண்ணா ஸ்டேடியத்தில் இருந்து அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் துவக்கி வைத்தார். இதில் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவன மேலாளர் முரளி, மண்டல மேலாளர் மகேஷ்குமார், கிளை மேலாளர் கோபிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்று முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 7,000, ரூபாய் 5,000 என ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பெண்கள் பிரிவில் ரூபாய் 5,000, ரூபாய் 3,000, ரூபாய் 2,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட தலகள சங்கம் செய்தது. இடிக்கு பயந்து கட்சி தாவுகிற கோலை தலைவர்கள் தேவையில்லை, ராகுல் ஆவேசம். புதுடெல்லி மே 20. காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் சேருகிறார்கள், நல்லா இருக்கட்டும். ஆனால் சிபிஐ அமலாக்கத்துறைக்கு பயந்து கட்சி தாவுகிற கோலை தலைவர்கள் தேவையில்லை என்று ராகுல் கூறினார். மக்களவை தேர்தலில் முதன்முறையாக டெல்லியில் ராகுல் பிரச்சாரம் செய்தார். டெல்லியில் 3 தொகுதிகளில் காங்கிரசும் 4 ஆம் ஆத்மி கட்சியும் போட்டியிடுகின்றன. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் பேசியதாவது: இந்த தேர்தல் ஒரு சுவாரஸ்யமானது. ஆம் ஆத்மிக்கு நான் ஓட்டு போட போகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு கெஜ்ரிவால் ஓட்டு போடுவார். அரசியல் அமைப்பை அளிக்கின்ற நரகவாசிகளிடம் இருந்து காப்பாற்றுவது எங்களின் முதல் நோக்கம். பிரதமர் மோடி தனக்கு வேண்டிய பத்திரிகையாளர்களுக்கு தொடர்ந்து பேட்டியளிக்கிறார். ஆனால் என்னுடன் விவாதிக்க மறுக்கிறார். காரணம், எனது கேள்விகளுக்கு அவரால் பதில் அளிக்க முடியாது. அதானி அம்பானிகளிடம் டெம்போக்களில் பணம் வாங்குவதாக மோடி கூறுகிறார். ஆனால் ஆட்சியில் இருக்கிறவர் அது பற்றி விசாரிக்க வேண்டியது தானே. அதற்கு தெம்பு கிடையாது. எங்கே எப்போது வேண்டுமானாலும் விவாதிக்க தயார். ஆனால் நிச்சயம் அவர் வரமாட்டார். அவர் வந்தால் நான் கேட்கும் முதல் கேள்வியே அதானியுடன் உங்களுக்கு என்ன உறவு என்பதுதான். அடுத்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து கேட்பேன். இந்த கேள்விகளுடன் விவாதமே முடித்துவிடும். இந்த கேள்விகள் பற்றி அவர் என்னுடன் விவாதிக்க மாட்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசுவார். கோழைகள் வேண்டாம், மீடியாக்கள் எல்லாம் 2-3 தொழில் அதிபர்களின் நண்பர்கள் ஆகிவிட்டனர். 1 அம்பானி வீட்டு திருமணங்கள், பாலிவுட் நட்சத்திரங்களை காட்டுவார்கள் அல்லது மோடியை காட்டுவார்கள். மக்கள் பிரச்சனைகளை மறந்துவிட்டனர். எதிர்கட்சிகளை அழிப்பதே அமலாக்கத்துறையின் வேலை ஆகிவிட்டது. என்னிடம் 55 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சோர்வடைந்து விட்டனர். என் வீட்டை பறித்தனர். உங்கள் வீடே வேண்டாம், இந்த நாடே என் வீடு என்று கூறிவிட்டேன். தலைவர்களை மிரட்டி பாஜகவில் சேர வைக்கிறார்கள். நல்லா இருக்கட்டும், அந்த கோழை தலைவர்கள் வேண்டாம். சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணைக்கு பயந்து ஓடுகிற தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னி வீரர் திட்டத்தை தூக்கி குப்பை கூடையில் போடுவோம்.
ஜிஎஸ்டியை எளிமையாக்குவோம், பெரிய தொழில் அதிபர்களை விட சிறு வியாபாரிகளையே மேம்படுத்துவோம். இவ்வாறு ராகுல் பேசினார். 2 கோடி பெண்களுக்கு பாஜ ரூபாய் 50,000 இலவசம் இல்லையா? புவனேஸ்வர் மே 20 இலவச கலாச்சாரம் என்று பிரதமர் சாடுகிறார். ஆனால் ஒடிஷாவில் 2 கோடி பெண்களுக்கு 50,000 வவுச்சர் கொடுப்போம் என பாஜ கூறியது இலவசம் இல்லையா என்று பிஜு ஜனதால நிர்வாகி வி.கே. பாண்டியன் கேள்வி விடுத்துள்ளார். மாநில அரசுகள் மக்களுக்கு இலவசம் தருவது ஓட்டு வாங்கி அரசியல் என்று பிரதமர் மோடி சாட்டியுள்ளார். தமிழகத்தில் மகளிர் இலவச பஸ் பயணத்தையும் அவர் விமர்சித்திருந்தார். இதற்கு பிஜு ஜனதா தளம் நிர்வாகியும் மாஜி IAS அதிகாரியுமான வி.கே. பாண்டியன் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ஒடிஷா அரசின் நிதிநிலை சாதகமாக இருப்பதால் தான் 90% வீடுகளுக்கு இலவச மின்சாரம் தருவதாக வாக்குறுதி அளித்து இருக்கிறோம். ஆனால் இலவச கலாச்சாரத்தை எதிர்பார்ப்பதாக கூறுகிற பாஜகவும் இலவசங்களை அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒடிஷாவில் பாஜ தேர்தல் அறிக்கையில் ஒரு கேலிக்கூத்தான அறிவிப்பை வெளியிட்டனர். 2 கோடி பெண்களுக்கு ரூபாய் 50,000 வவுச்சர் தருவார்கள். முதலில் வவுச்சர் என்றால் என்ன? ஷாப்பிங் மால்களில் வவுச்சர் தருவார்கள். நாம் என்ன ஷாப்பிங் மால் நடத்துகிறோமா? இதற்கான மொத்த செலவினம் ரூபாய் 1 லட்சம் கோடி. முழு பட்ஜெட் மதிப்பே ரூபாய் 2 லட்சம் கோடி தான். இதெல்லாம் கேலிக்கூத்தான அறிவிப்புகள். ஒடிஷாவை 25 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போகிறது பாஜ என்று குற்றம் சாட்டினார். நீங்கள் வெளியாள் என்று பிரச்சனை கிளப்புகிறீர்களா? ஒரு தேசிய கட்சி வெளியாள் என்று பிரச்சனை கிளப்புவதன் பொருள் புரியவில்லை. பிறப்பால் நான் ஒரு இந்திய குடிமகன். ஒடிஷா எனது கர்ம பூமி. இந்த மக்களுக்காக நான் சேவை புரிகிறேன். எனவே நான் வெளியாளா என்பதை ஒடிஷா மக்களின் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அவர்களே முடிவு செய்வார்கள். இவ்வாறு அவர் கூறினார். சாயில் நெய்லிங் ஹைட்ரோ சீட்டிங் உதகையில் நிலச்சரிவை தடுக்க புதிய தொழில்நுட்பம். கோவை மே 20 நீலகிரி மாவட்ட மக்களின் கோடை வாசஸ்தலங்களில் முக்கியமானதாக உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளில் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களில் சாயில் நெய்லிங் பொருத்தி ஹைட்ரோ சீட்டிங் முறையில் மலை சரிவுகளில் நிலச்சரிவை தடுத்து பசுமையை பேணி பாதுகாக்கும் தொழில்நுட்பம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு பரிசோதனை முயற்சியாக உதகை கோத்தகிரி சாலை, கோடப்பமந்து மற்றும் பாக்கியநகர் ஆகிய 2 இடங்களில் செயல்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் இத்துறையின் பராமரிப்பின் கீழ் உள்ள சாலைகளில் நிலச்சரிவு அபாயம் உள்ள 3 இடங்களில் இப்பணி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் உதகை கோத்தகிரி சாலையில் மணித்துறை என்னும் இடத்தில் நடைபெற்று வரும் நிலச்சரிவை தடுக்கும் இப்புதிய தொழில்நுட்ப பணியை தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சந்திரசேகர் மே 17 அன்று ஆய்வு செய்தார். பணித்தளத்தில் இப்புதிய தொழில்நுட்பம் தொடர்பான அறிவுரைகளை பணி மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கு வழங்கினார். மேலும் காஸ்வுட் பகுதியில் நடைபெறும் சாலையோர தடுப்பு சுவர் பணியையும் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கோவை நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ், உதகை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் குழந்தை ராஜ் மற்றும் உதவி கோட்ட பொறியாளர்கள் VP ஜெயபிரகாஷ், R மூர்த்தி மற்றும் உதவி பொறியாளர்கள் மா ஸ்டாலின், என் பாலச்சந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். மோடியின் ஓய்வுக்கு பிறகு அமித்ஷா தான் நாட்டின் பிரதமர், கேஜ்ரிவால் பேச்சு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்காலத்தில் பிரதமராக பதவியேற்க பிரதமர் நரேந்திர மோடி வழிவகுத்து வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் ஆகியோர் இன்று வியாழக்கிழமை லக்னோவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கேஜ்ரிவால் பேசியதாவது, இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துள்ளேன். 4 முக்கிய தலைப்புகளின் கீழ் பேச உள்ளேன். முதலாவது, இந்த தேர்தலில் அமித்ஷாவுக்காக மோடி வாக்கு சேகரிப்பது. இரண்டாவது, யோகி ஆதித்யநாத் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் பதவியில் இருந்து நீக்கப்படுவார். மூன்றாவது, அரசியல் அமைப்பை பாஜக மாற்றி SC ST பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முயற்சிப்பது. 4வது, ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதியுடன் பிரதமர் மோடிக்கு 75 வயதாகிவிடும். அதன் பிறகு அமித்ஷாவை நாட்டின் பிரதமராக மோடி முடிவெடுத்துள்ளார். 75 வயதுடன் ஓய்வு பெற மாட்டேன் என்று பிரதமர் இதுவரை சொல்லவில்லை. பிரதமர் மோடி உருவாக்கிய இந்த விதியை அவரும் பின்பற்றுவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி
220 இடங்களை தாண்ட போவதில்லை. ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் பாஜகவுக்கு குறைந்த இடங்களே கிடைக்கும். இம்முறை பாஜக ஆட்சி அமைக்கப் போவதில்லை, இந்தியா கூட்டணியே ஆட்சி அமைக்கப் போகிறது என்றார்.